Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC GD and RPF கான expected maths and reasoning questions வந்து பார்க்க போறோம். First question பாருங்க. In 30 liters of mixture of milk and water, the ratio of milk and water is 7:3. ஓகேவா? ஸோ ஒரு பாத்திரத்துல 30 லிட்டர் மிக்சர் இருக்கு. அந்த 30 லிட்டர் கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணீரும் கலந்த கலவை. இதுல பால் பாத்தீங்க அப்படின்னா 7 பங்கு இருக்கு, தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னா 3 பங்கு இருக்கு. ஓகே, what would be the quantity of water to be added in the mixture in order to make this ratio 3:7? அப்ப எவ்வளவு பங்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா 7:3 இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து 3:7 மாறும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். 30 லிட்டர் பால் மற்றும் தண்ணீரின் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 7:3. இந்த விகிதத்தை 3:7 ஆக்க கலவையில் சேர்க்கப்படும் தண்ணீரின் அளவு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 30 லிட்டர் இருக்கு, 30 லிட்டர்ல பால் வந்து 7 பங்கு இருக்கு, தண்ணி வந்து 3 பங்கு இருக்கு. அப்ப டோட்டலா இதுல எத்தனை பங்கு இருக்கு? 10 பங்கு இருக்கு. ஓகே, அப்போ அந்த 30 லிட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 10 பங்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 10 பார்ட் தான் 30 இருந்தால் அதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 1 பார்ட் வந்து 3 கிடைக்குமா? ஓகே, ஸோ இப்போ பால் வந்து எத்தனை லிட்டர் இருக்கு? 7 பங்கு இருக்கு. அப்போ 7 × 3 21 லிட்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ 1 பார்ட் வந்து எவ்வளவு? 3 கண்டுபிடிச்சாச்சு. மில்க் வந்து எவ்வளவு இருக்கு? 7 பங்கு இருக்கு. ஓகேவா? அப்போ மில்கோட அளவு எவ்வளவு? 7 × 3 21 லிட்டர். வாட்டர் எவ்வளவு இருக்கும்? 3 × 3 9 லிட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் தனியா தண்ணி தனியா நம்ம பிரிச்சாச்சு. பால் வந்து 21 லிட்டரும் தண்ணி வந்து 9 லிட்டரும் இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா பால் மற்றும் தண்ணீரோட விகிதம் வந்து 3:7 மாறணும். ஓகேவா? ஸோ பால் வந்து எவ்வளவு இருக்கு? 21, வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கு? 9 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் எவ்வளவு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னா, ஓகேவா, ஸோ எவ்வளவு அளவு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது 3:7 ஆகும். அதுதானே சொல்லியிருக்காங்க. வாட் would be the quantity of water to be added? எவ்வளவு தண்ணி ஊத்துனா அது வந்து 3:7 மாறும். இது மில்க், இது வாட்டர். ஸோ தண்ணிங்கும் போது தண்ணி கூட தானே ஆட் ஆகும். ஸோ அதனால நான் எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் அளவு தண்ணீர் நான் ஊத்தும் போது எனக்கு மில்க் வந்து 3 பங்கு ஆகுது, வாட்டர் வந்து 7 பங்கு ஆகுது. ஓகே, ஸோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ 1 3 3 7 3 21. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 49 = 9 + x இருக்கும். இதுல இருந்து x = 49 - 9 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 40 லிட்டர்ஸ். அப்போ 40 லிட்டர் தண்ணி ஊத்துனீங்கன்னா அதோட ரேஷியோ வந்து உங்களுக்கு எப்படி மாறும்? 3:7 மாறும். 40 லிட்டருங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் a percentage of a plus b percentage of b equal to 2% of ab, then what percentage of 2a is b அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? a percentage of a எடுக்கணும். ஸோ a percentage of a plus b percentage of b equal to என்ன சொல்லியிருக்காங்க? 2% சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்? a/100 × a எழுதலாம். ஓகே, அடுத்து இதை எப்படி எழுதலாம்? பிளஸ் b/100 × b எழுதலாம். அடுத்து இதை எப்படி எழுதலாம்? 2/100 எழுதலாம். இப்படி எழுதிட்டுனாலும் நீங்க அந்த 100 கட் பண்ணலாம், இல்ல டைரக்டானாலும் அந்த பெர்சன்டேஜை கட் பண்ணி விட்டுறலாம். எப்படினாலும் பண்ணலாம். இதுல பெர்சன்டேஜ் இருக்கு, இதுல பெர்சன்டேஜ் இருக்கு, இதுல பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்துலயும் இருந்து பெர்சன்டேஜை காமனா எடுத்தீங்கன்னா a/a கிடைக்கும். ஓகேவா? ஸோ a × a கிடைக்கும். இது வந்து எப்படி கிடைக்கும்? பிளஸ் b/b-னா b × b கிடைக்கும். இங்க 2% இருக்கு. இந்த பெர்சன்டேஜை கட் பண்ணி விட்டுட்டு a² + b² = 2. இந்த மாதிரி டைரக்டானாலும் நீங்க வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ மைண்ட்லேயே பெர்சன்டேஜ் கட் பண்ணிட்டு a² + b² = 2ன்னு கொண்டு வரலாம். இல்ல அப்படி உங்களுக்கு தெரியல, பிகினரா இருந்தீங்கன்னா a percentageனா a/100 எழுதுவீங்க × a, b percentageனா b/100 × b. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து 1/100 வெளியில எடுக்கும்போது a² + b² = 2/100 இருக்கும். இந்த 100 கட் பண்ணுவீங்க, a² + b² = 2 கிடைக்கும். ஓகே, ஸோ எப்படினாலுமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ 2% of b ன்னு சொல்லியிருக்காங்க, 2% of ab ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இதை எழுதாம விட்டுட்டேன். ஸோ 2% of ab போது இங்க ஒரு ab வருமா? ஸோ ab. அப்போ a² + b² = 2ab இருக்கு. ஓகே, ஸோ புரியுதா? நான் கொஸ்டின்ல உள்ள ab-யை எழுதாம விட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த ab-யை எழுதிக்கோங்க. ஸோ ab-யை சேர்க்கும் போது a² + b² = 2ab. இந்த கொஸ்டின்ல இவ்வளோ ஸ்டெப் எல்லாம் நீங்க போடவே வேண்டாம். எக்ஸாம்ல இவ்வளோ ஸ்டெப் எல்லாம் தேவையே இல்லை. பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம்? இந்த லைன்லயே இங்க பெர்சன்டேஜ் இருக்கு, இங்க பெர்சன்டேஜ் இருக்கு, இங்கேயும் பெர்சன்டேஜ் இருக்கு. இங்க இருக்க பெர்சன்டேஜை நான் காமனா எடுத்துட்டேன்னா இங்க இருக்க பெர்சன்டேஜும் இந்த பெர்சன்டேஜும் எனக்கு என்னவாயிரும்? கட் ஆகிரும். அப்போ a² + b² = 2ab
2ab இருக்கும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab என்ன அர்த்தம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அப்ப டைரக்டாவே இதை நம்ம எப்படி எழுதிடலாம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ab வருது. இந்த 2ab இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. அப்ப இதுக்கு பதிலா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடலாமா? இதுல இருந்து a மைனஸ் b உங்களுக்கு என்ன வரும்? 0ன்னு கிடைக்கும். a மைனஸ் b ஈக்குவல் டு 0னா aயும் bயும் என்னது? ஈக்குவல்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதையும் இந்த ஃப்ளோ ஸ்டெப் எழுதணும்ல அவசியமே இல்லை. இதுல இருந்து என்னது கொண்டு வந்துடலாம்? a minus b the whole square equal to 0 னு மைண்ட்ல கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் a equal to b கொண்டு வந்துடலாம். இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான்? what percentage of 2a is b ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ what percentage of, ஸோ x percentage னு வச்சுக்கோங்க. வாட்னு கேட்டிருக்காங்களா அந்த இடத்துல x னு வச்சுக்கோங்க. x percentage of 2a equal to 3b. கொஸ்டின்ல சொல்லி கேட்டிருக்கான் இல்லையா, அதை தான் அப்படியே எழுதியிருக்கேன். x% இந்த இடத்துல x மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்ன வருமோ அதை நான் xன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். x percentage of 2a equal to 3b. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம்? x by 100 into 2a equal to 3bன்னு எழுதலாம். எனக்கு தான் தெரியுமே ஏயும் பியும் ஈக்குவல்னு. அப்போ இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன கொண்டு வந்துடலாம்? பின்னு கொண்டு வந்துடலாமா? ஏக்கு பதிலாக பியை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் பியும் எனக்கு என்னவாகிரும்? கட் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? x is equal to 300/2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இதோட வேல்யூ என்ன வரும்? 150% கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ 150%ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்டெப் இருக்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் மைண்ட்லேயே a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ab கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து a ஈக்குவல் டு பியும் கொண்டு வந்துடலாம். ஸோ a ஈக்குவல் டு b அப்படிங்கும்போது நார்மலாக இந்த ஒரே ஒரு கால்குலேஷன் தான். ஓகே, ஸோ ஏக்கு பதிலாக பியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 10 men and 12 women can earn 12,880 in 7 days and 15 men and 6 women can earn 17,280 in 9 days. Then in how many days will 8 men and 10 women earn rupees 15,000? Okay, so என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஸோ 10 மென்னு 12 women சேர்ந்தாங்க அப்படின்னா 7 நாளைக்கு 12,880 ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்களாம். ஓகே, ஸோ அதே இது 15 மென்னு 6 உமன் சேர்ந்தாங்க அப்படின்னா 9 நாளைக்கு, இது 7 நாளைக்கு. ஓகேவா? ஸோ 9 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 17,280 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ 8 மென்னு 10 உமன் சேர்ந்து 15,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதை தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்றது புரியுதா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு, 10 ஆண்களும் 12 பெண்களும் 7 நாட்களில் 12,880 சம்பாதிக்கலாம். 15 ஆண்களும் 6 பெண்களும் 9 நாட்களில் 17,280 சம்பாதிக்கலாம் எனில் 8 ஆண்களும் 10 பெண்களும் எத்தனை நாட்களில் ரூபாய் 15,000 சம்பாதிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ஆண்களோட ஒரு நாள் சம்பளத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு ஆணோட ஒரு நாள் சம்பளத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு பெண்ணோட ஒரு நாள் சம்பளத்தை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஆணுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க, பெண்ணுக்கு 50 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுக்குறாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஆண் வாங்கக்கூடிய ஒரு நாள் ஊதியம் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பெண் வாங்கக்கூடிய ஒரு நாள் ஊதியம் வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 7 நாளைக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க? 12,880 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்? 12,880 டிவைடட் பை 7 போடும்போது ஒரு 7 7, ஸோ 8 7 56. அடுத்து என்ன வரும்? ஃபுல்லாக கட் ஆகுமா எப்படி இது? ஸோ 8 7, ஸோ ஒரு 7 7, 8 7 56, 4 7 28 0. ஓகேவா? ஸோ ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 1840. ஸோ 10 ஆண்கள் 12 பெண்களுக்கு 7 நாள் சம்பளம் 12,880. அப்போ 10 ஆண்கள் 12 பெண்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 1840. ஒரு ஆணோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? எக்ஸ்ன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 10 பேருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 10 எக்ஸ் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு 1 ரூபாய் கொடுத்தோம்னா 10 பேருக்கு எவ்வளோ கொடுப்போம்? 10 × 1 10 ரூபாய் கொடுப்போம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு எக்ஸ் கொடுக்குறோம்னா 10 ஆண்களுக்கு 10 எக்ஸ் ப்ளஸ் 12 பெண்கள் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு நான் ஒய்ங்கக்கூடிய அமௌண்ட் கொடுக்கேன்னா 12 பெண்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? 12 ஒய்ன்னு கொடுப்பேன். அப்போ இந்த ஒரு நாள் மட்டும் என்னோட வேலைக்கு 10 ஆண்களும் 12 பெண்களும் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கொடுத்துருவேன்? 1840 ரூபாய் கொடுத்துருவேன்.
சொல்றது புரியுதா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 7 நாளோட சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 15 ஆண்களும் 6 பெண்களுக்கும் 9 நாளைக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்? 17,280. அப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்? 9 நாளைக்கு 17,280னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? ஒரு 9 9. ஸோ திருப்பி என்ன வரும்? 9 9 81 20 1920 ரூபாய். ஓகேவா? அப்போ 15 ஆண்களுக்கு எனக்கு சம்பளம் எவ்வளவு? ஒரு ஆணுக்கு எக்ஸ் ருபீஸ் கொடுத்தேன் அப்படின்னா 15 பேருக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 15x பிளஸ் 6 பெண்களுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 6y ஈக்குவல் டு இவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 1920. கொஸ்டின்ல கொடுத்தது 9 நாளைக்குள்ள அமௌண்ட், நான் ஒரு நாளைக்குள்ள அமௌண்ட்டா மாத்திக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆணோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு எனக்கு தெரிஞ்சிருமா? இதை கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஆணோட ஒரு நாள் சம்பளம் கிடைச்சிடும், ஒய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஒரு நாள் சம்பளம் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 10x + 12y நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி எழுதலாம்? 5x + 6y ஈக்குவல் டு 920 எழுதிடலாமா? புரியுதா? ஸோ இன்னுமே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதை 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5x + 2y ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 6 3 18, 4 3 12, 640 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 2ஆல் டிவைட் பண்ணேன், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 3ஆல் டிவைட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? எக்ஸ் எனக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ மைனஸ் எடுப்போம், ஸ்கூல் டேஸில் பண்ணுற மாதிரி அடையாளத்தை மாற்றும் போது எக்ஸ் கேன்சல் ஆகிரும். 6ல் 2 போனால் 4, 4y ஈக்குவல் டு 0, 12ல் 4 போனால் 8, திருப்பி இங்கே என்ன இருக்கும்? 8ல் 6 போனால் 2. ஓகே, ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 70 வரும். ஓகேவா? ஸோ 280 டிவைடட் பை 4 வரும். ஸோ 70 வரும். அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்? 70 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். இப்போ ஆணுக்கான சம்பளம் எனக்கு தேவை. ஓகே, ஸோ ஆணுக்கான சம்பளம் தேவையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஒய்யை கொண்டு போய் இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 5x ஈக்குவல் டு 640 மைனஸ் 140 வரும். உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 400 வருமா? ஸோ 640 மைனஸ் 140 0 0 500 வரும். ஓகே, ஸோ 500 வருமா? 5x ஈக்குவல் டு 500 இருந்தால் x ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ வரும்? 100 வரும். ஓகே, அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்? 100 ரூபாய் கொடுக்குறேன். ஆணுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்? 70 ரூபாய் கொடுக்குறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஆண்களுக்கும் 10 பெண்களுக்கும் நான் 15,000 சம்பளம் கொடுக்குறேன்னா அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 8 ஆண்கள் 10 பெண்கள். ஓகேவா? ஸோ 8 ஆண்கள் 10 பெண்கள். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் 8 ஆண்களும் 10 பெண்களும் ஒரே ஒரு நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? பெண்களுக்கு 70 ரூபாய், ஆண்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறேன்? 100 ரூபாய் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என் வேலைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா 8 மென்னும் 10 உமனும் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 8 ஆண்களுக்கு ஒருத்தனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். 8 பேர் வந்திருக்காங்க. ஸோ 8 × 100. ஒரு பொண்ணுக்கு நான் 70 ரூபாய் கொடுக்கணும். 10 பொண்ணு வந்திருக்காங்க. 10 × 70. ஓகே, ஸோ எவ்வளோ ரூபாய் கொடுப்பேன்? 800. இது ஒரு 700. ஸோ 800 700 எவ்வளவு? 1500 ரூபாய் சம்பளமாக கொடுத்துருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா நான் 1500 ரூபாய் கொடுத்துருப்பேன். 8 மென்னு 10 உமனோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். ஆனால் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? இந்த கொஸ்டின் படி 15,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ 15,000 ரூபாய் கொடுத்துருந்தா அவங்க எத்தனை நாள் வேலைக்கு வந்திருப்பாங்க? ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். அப்போ 15,000 ரூபாய் கொடுத்துருந்தா எத்தனை நாள் வேலைக்கு வந்திருப்பாங்க? 10 நாள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்படிதானே? ஸோ ஒரு 8 ஆண்களுக்கும் 10 பெண்களுக்கும் ஒரு நாளைக்கு நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கொடுக்குறேன். அப்போ 15,000 ரூபாய் கொடுத்துருந்தா எத்தனை நாள் வேலைக்கு வந்திருப்பாங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 15,000 டிவைடட் பை 1500 வரும். 0 0 கட் ஆகிரும். ஸோ 10 நாள் வந்திருப்பாங்க வேலைக்கு. இல்லைனா மைண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கொடுக்கும். ஓகேவா? மொத்தம் 15,000 ரூபாய் கையில் கொடுத்துருக்கேன்னா எத்தனை நாள் வேலைக்கு வந்திருப்பாங்க? 15,000 டிவைடட் பை 1500 10 நாள் வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ 10 நாள் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, புரிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the volume of a cuboid is 3600 cubic centimeter. The areas of two adjacent face area 225 square centimeter and 144 square centimeter. What is the area of the other adjacent face? ஒரு கனசெவ்வகத்தின் கன அளவு 3600 கன சென்டிமீட்டர். இரண்டு அருகில் உள்ள முகங்களின் பரப்பளவு 225 சதுர சென்டிமீட்டர் மற்றும் 144 சதுர சென்டிமீட்டர். மற்றொரு அருகில் உள்ள முகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கனசெவ்வகத்தோட கன அளவு வந்து கொடுத்துட்டாங்க. கனசெவ்வகத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? L × B × H. ஓகேவா? ஸோ LBH தான் இதோட கன அளவுக்கான ஃபார்முலா. ஸோ LBH = 3600. ஓகேவா? இரண்டு அருகில் உள்ள முகங்களின் பரப்பளவுகள் 225 144ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ மூன்றாவது முகம் இருக்கும் இல்லையா, அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கனசதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனசதுரத்தில் அந்த அருகில் இருக்கக்கூடிய முகங்களின் பரப்பளவை நாம் எப்படி எழுதலாம்? LBH இருக்குன்னா 3
மூன்று முகங்கள் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முகம் வந்து நாம எப்படி எடுத்துக்கலாம்? L இன்ட்டு பின்னு எடுத்துக்கலாம். அடுத்த முகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? B இன்ட்டு ஹச்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த முகத்தோட பரப்பளவு. அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடிய முகத்தோட பரப்பளவு என்னன்னா L இன்ட்டு ஹச். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மூன்று முகங்களோட பரப்பளவு. L இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹச், எல் இன்ட்டு ஹச். இந்த மூணு இதையும் வச்சு எத்தனை பாசிபிலிட்டி நம்ம உருவாக்க முடியும்? ரெண்டு ஜோடியாக பிரிச்சோம்னா L இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹச் ஒரு ஜோடியாக பிரிக்கலாம், L இன்ட்டு ஹச் ஒரு ஜோடியாக பிரிக்கலாம். இதுதான் அந்த மூன்று முகங்களின் பரப்பளவு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 225 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? L இன்ட்டு ஹச்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இதனால் எடுத்துக்கலாம். இந்த மூணுல எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். L இன்ட்டு பியாவும் எடுத்துக்கலாம், இல்லை பி இன்ட்டு ஹச்சாவும் எடுத்துக்கலாம், இல்லை L இன்ட்டு ஹச்சாவும் எடுத்துக்கலாம். எப்படினாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம L இன்ட்டு ஹச்ன்னு எடுப்போமே. ஸோ L இன்ட்டு ஹச் தான் உங்களுக்கு வந்து 225. ஓகே, ஸோ L இன்ட்டு ஹச் தான் என்னது? 225. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நமக்கு என்ன தெரியும்? L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் தான் 3600. L இன்ட்டு ஹச் எவ்வளவு? 225. இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? பி கிடைச்சிருமா? L இன்ட்டு ஹச்சோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? பி ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 225 கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ என்ன சொல்றேங்கிறது புரியுதா? ஸோ இப்போ இதை கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3600 டிவைடட் பை 225. ஸோ அப்படியே கட் பண்ணிடுவோமா? 3600 225. ஸோ ஒரு 225, 10ல் 5 போனால் 5, 5ல் 2 போனால் 3, திருப்பி என்ன வரும்? 3ல் 2 போனால் 1. ஸோ 1350. ஸோ 6 தடவை போகுமா? ஏன்னா இங்கே 0ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 6 டைம்ஸ், 4 டைம்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4 2 8 வரணும். இங்கே வந்து 13 இருக்கிறதுனால 6 டைம்ஸ் போகும். அப்போ இது எத்தனை டைம்ஸ் போகும்? 16 டைம்ஸ் கட் ஆகும். அப்போ பியோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 16ன்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பியோட வேல்யூ கிடைச்சிருது. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது? பி இன்ட்டு ஹச்ன்னு இருக்குது. இன்னொரு இந்த 144ங்கிறது பி இன்ட்டு ஹச்ன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இதை கூட எடுத்து கண்டுபிடிக்கலாம், இல்லை இதை கூட எடுத்துனாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ பி இன்ட்டு ஹச்சோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு? 144. பி இன்ட்டு ஹச் தான் 144 இருந்துச்சுன்னா இதுல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம்? பியோட வேல்யூ 16ன்னு தெரியும். இதுல இருந்து ஹச் கண்டுபிடிக்கலாமா? ஹச் ஈக்குவல் டு 144/16 இருக்கும். ஸோ 16ல் எத்தனை தடவை போகும்? ஸோ 4 4 16. அடுத்து இல்லை 16ஆல் ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். ஸோ 16ல் எத்தனை டைம்? 9 தடவை போகுமா? ஸோ 16 9 144. ஸோ 9 டைம்ஸ் போகும். ஸோ ஹச்சோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும்? 9ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இன்னொரு முகத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் இருக்கு? L இன்ட்டு ஹச் இருக்கு, பி இன்ட்டு ஹச் இருக்கு. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? L இன்ட்டு பி தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? L இன்ட்டு பி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எல்லோட வேல்யூவும் வேணும், உங்களுக்கு பியோட வேல்யூவும் வேணும் இன்னொரு முகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ எனக்கு பி தெரியும், பியோட வேல்யூ 16ன்னு தெரியும். ஓகே, ஸோ பியோட வேல்யூ என்ன தெரியும்? 16ன்னு தெரியும். இப்போ இந்த பியையும் இந்த ஹச்சையும் கொண்டு போய் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யார் கிடைச்சிருவாங்க? எல் கிடைச்சிருவாங்களா? ஸோ பியையும் ஹச்சையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இல்லை டேரெக்டாக 144 கூட இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஹச் கண்டுபிடிச்சிட்டு தான் கொண்டு போய் 144 இதில் சப்ஸ்டியூட், இந்த ஹச்சை எல்லையும் பியையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லை. பி இன்ட்டு ஹச் நமக்கு என்னது? 144ன்னு தெரியும். 144 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எல் இன்ட்டு பி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோமா? நமக்கு தேவையானது என்னது? எல் இன்ட்டு பி தானே வேணும். ஸோ இப்போ என்னது? 144 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி 144 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3600 டிவைடட் பை 144. ஸோ 36ல் நான் எத்தனை தடவை போகும்? 36 × 4, 4 டைம்ஸ் போகுமா? ஸோ 100, இது ஒரு 4 டைம்ஸு. ஸோ 25ன்னு கிடைக்கும். அப்போ எல்லோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? 25ன்னு கிடைச்சிருது. ஓகே, நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இதில் நீங்கள் எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம் எல் இன்ட்டு எல் அண்ட் பியோட வேல்யூவை. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்துருக்க 3 இது இருக்குது இல்லையா? அதோட பாசிபிலிட்டி என்னன்னா எல் இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹச், எல் இன்ட்டு ஹச். கொடுத்துருக்க 2 வேல்யூ இது 2ஆக கூட இருக்கலாம், இல்லைனா இது 2ஆக கூட இருக்கலாம். எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எது இல்லையோ அதோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? எல் இன்ட்டு பி 25 × 16 வரும். ஸோ 25 × 16, 6 5 30, 12 12 5 17, 17 3 20. ஸோ 400. ஓகே, 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 400 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, நான் சொல்றது புரியுதா? நம்ம கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்பிஹெச்சோட வேல்யூ வந்து இருக்கு. எல்பிஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3600. ஓகே, அடுத்து நம்ம கையில என்னெல்லாம் இருக்குன்னா எல் இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹச், எல் இன்ட்டு ஹச், எல் இன்ட்டு பி, பி இன்ட்டு ஹச்,
எல் இன்ட்டு ஹச். இந்த 3 பாசிபிலிட்டியில் உருவாக்கலாம் அதோட பரப்பளவை. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு 2 வேல்யூ இருக்குது. ஒன்று 225, இன்னொன்று 144. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 இதை எடுத்துக்கோங்க. இது 2 கூட எடுக்கலாம், இது 2 கூட எடுக்கலாம். இது 220 என்ன சொல்லியிருந்தாங்க 5. ஸோ 225 144. இது 225 இது 144 கூட நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இது 225 இது 144. எப்படினாலும் ஏதாவது ஒரு 2 இதை எடுத்துக்கலாம். இந்த 2 கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த 2 கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த எல் இன்ட்டு பி வேல்யூவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்டு கிடைக்கும். ஓகே. திருப்பி என்ன பண்ணலாம், அந்த ஹைட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பி கிடைக்கும். அதுக்கப்புறம் எல் வேணும். இது 2ஐயும் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா எல் இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இது எல் இன்ட்டு ஹச் கண்டுபிடிக்கணும். இது 2ஐயும் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா எல் இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே. இந்த கொஸ்டினை இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எப்படினாலும் அசியூம் பண்ணி சால்வ் பண்ணலாம். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் குயிக்காகவே இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ இது 2ஐயும் எடுத்து நான் கண்டுபிடிச்சேன்னா நீங்கள் இது 2ஐயும் கூட எடுத்து ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. ஓகே. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகுமா? கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஸோ கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, த வால்யூம் ஆஃப் எ க்ளோஸ்டு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் பேஸ் ரேடியஸ் 7 மீட்டர் இஸ் 462. ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா கன அளவு பார்த்தீங்கன்னா 462 மீட்டர் கியூப் வந்து இருக்குது. அதோட ஆரம் வந்து 7 மீட்டர் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடிப்பகுதி ஆரம் 7 மீட்டர். மூடிய நேர்வட்ட உருளையின் கொள்ளளவு 460 மீட்டர் கியூப். கொள்ளளவு கன அளவு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே. ஸோ அந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துட்டான், 462 சொல்லிட்டோம் கொஸ்டின்ல. ஸோ 462. அதோட ஆரம் எவ்வளவு, 7 மீட்டர். ஓகே. ஸோ ஆர் இருக்க இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 22/7 இன்ட்டு ஆரம் வந்து 7 மீட்டர். ஹைட்டு கொடுத்துருக்காங்களா, அதை கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, உருளையின் புறப்பரப்பை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உருளையோட புறப்பரப்பளவு கண்டறிவதற்கான ஃபார்முலா என்ன, 2πr² + 2πrh. இதை இன்னும் சுருக்கி எப்படி எழுதலாம், 2πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச்ன்னு எழுதலாம். இங்கே இருக்க 2πrஐயும் இங்கே இருக்க 2πrஐயும் ஏதாவது ஒரு இதை வந்து காமனாக எடுத்துக்கலாம். இங்கேயும் 2πr இருக்குது, இங்கேயும் 2πr இருக்குது. 2πrஐ காமனாக எடுத்துட்டு 2πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச்ன்னு நம்ம எடுக்கலாம். எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு மென்சுரேஷன் டாப்பிக்கில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ உருளையோட புறப்பரப்பு அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச், இல்லைன்னா 2πr² + 2πrh. ஓகே. சில இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல இதை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு புறப்பரப்பளவுக்கு என்னெல்லாம் தேவை, ஆரும் தேவை, ஹச்சும் தேவை. கொஷினில் ஆரோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டா, ஹச்சோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பதிலாக தான் உருளையோட கன அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு 22/7 இன்ட்டு 7, இந்த ஹைட் ஈக்குவல் டு 462 இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 7 வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து ஹைட் ஈக்குவல் டு என்ன வரும், 2 22 44, 1 22 22. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்ன வரும், 21 கிடைச்சிரும். ஓகே. ஸோ கரெக்டாக. ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஓகே. இன்னொரு 7 இருக்கும். பை போட்டாச்சு, ஆர் போட்டாச்சு, இன்னொரு 7 வரும். ஓகே. புரியுதா? இன்னொரு 7 நான் எழுதாமல் விட்டுட்டேன். ஆர் ஸ்கொயரு. ஸோ 2 7 வரும். அப்போ இன்னொரு டைம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது என்னவாயிடும், 3 ஆயிடும். புரியுதா? இந்த இடத்துல கன்ஃபியூஷன் இல்லைதா, ஒன்றுமே பண்ணல. பைக்கு பதிலாக 22/7, ஆருக்கு பதிலாக ஆரோட வேல்யூ 7. ஸோ 7 × 7 இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 462. இப்போ இந்த 7ஐயும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து 22 வச்சு கட் பண்ணும்போது எனக்கு எத்தனை தடவை போணுச்சு, 2 22 44, 1 22 22, 21 வந்துச்சா. அடுத்து ஒரு 7 இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் போச்சு. ஹைட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது, 3 மீட்டர்னு ஹைட் வந்து கிடைச்சிருது. ஓகே. இப்போ புறப்பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா, 2πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச். ஸோ 2πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன, 22/7. ஆரோட வேல்யூ என்னது, கொஷின்லேயே சொல்லியிருந்தா 7 சென்டிமீட்டர்னு. ஆர் ப்ளஸ் ஹச்சுங்கும் போது ஆரோட வேல்யூ 7, ஹைட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3ன்னு. ஓகே. புரியுதா? ஸோ இந்த 7ஐயும் கட் பண்ணி விட்டுடலாமா. ஸோ 22 × 2 வந்து எத்தனை, 44. 44 கூட ஒரு 0 சேர்த்திங்கன்னா 440. ஏன்னா 7 3 10 ஆகிரும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 440 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த உருளையோட புறப்பரப்பளவு. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும், πr² வச்சு. அதுக்கப்புறம் உருளையோட வலைப்பரப்பு, இந்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியணும், 2πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச். இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
Average weight of 16 boys in a class is 50 kgs and that of remaining 8 boys is 45 kgs. Find the weight of all the boys in the class. ஒரு வகுப்பில் உள்ள 16 சிறுவர்களின் சராசரி எடை 50 கிலோகிராம் மற்றும் மீதமுள்ள 8 சிறுவர்களின் எடை 45 கிலோகிராம். அப்படி என்றால் வகுப்பில் உள்ள அனைத்து சிறுவர்களின் சராசரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்பவே ஈஸி. 16 பேரோட சராசரி வந்து 50 அப்படின்னா 16 பேரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்கும்? 16 × 50 இருக்கும். ஸோ 16 80 800 வரும். 8 பேரோட சராசரி வந்து 45னா 8 பேரோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 45 × 8 இருக்கும். ஸோ 8 5 40 32 4 36. ஓகே, ஸோ இது 8 பேரோட கூட்டுத்தொகை. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரோட சராசரியும் கேட்டிருக்காங்க. அந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இது ஒரு 16 பசங்க இருக்காங்க, இந்த குரூப்ல ஒரு 8 பசங்க இருக்காங்க. அப்போ டோட்டலா அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு 24 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 24 பேரோட கூட்டுத்தொகை நான் கண்டுபிடிக்க போறேன். இது ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா அதுதான் எனக்கு எத்தனை பேரோட கூட்டுத்தொகையா இருக்கும்? 24 பேரோட கூட்டுத்தொகையா இருக்கும். ஓகே, புரியுதா? இங்க 16 × 8 இருக்கா? சாரி, 16 பேர் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்காங்க, ரெண்டாவது குரூப்ல 8 பேர் இருக்காங்க. ஸோ 16 + 8 எத்தனை பேர் இருக்காங்க? இந்த குரூப்ல 24 பேரோட கூட்டுத்தொகை தான் இது. 0 6 1160. ஓகே, ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ 12 2 24, 5 2 10, 8 2 16. ஸோ இன்னுமே ரெண்டாம் வாய்ப்பாடில் கட் பண்ணிங்கன்னா 6, ஸோ 290 இருக்கும். ஸோ இன்னும் கட் பண்ணிங்கன்னா 3, ஸோ 1 1 2 4 2 8 145 இருக்கும். இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 145/3, 4 3 12. ஸோ அடுத்து 8 3 24, 3 3 9, 48.33 கிலோகிராம்னு வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த கிளாஸோட சராசரி ஓவரால் ஸ்டூடெண்ட்டோட சராசரி எவ்வளவு? 48.33 கிலோகிராம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? a empty tank has capacity of 6006 liters. ஓகேவா? ஒரு காலியான தொட்டி இருக்கு, அதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 6600 லிட்டர் தண்ணி பிடிச்சு வைக்கலாம் நாம. if water flows into the tank from pipe A at the rate of 9 liter per minute. அந்த டேங்க்ல ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த பைப்போட இது திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் ஃபில் பண்ணும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ணும்? 9 லிட்டர் ஃபில் பண்ணும். அதே டேங்க்ல இன்னொரு பைப்பை கனெக்ட் பண்ணிருக்கோம். and water is pumped out by pipe B at rate of 7 liter per minute. ஓகேவா? ஸோ ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல ஃபர்ஸ்ட் ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னு ஒரு பைப் இருக்கு, அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் ஃபில் பண்ணும். அதே டேங்க்ல இன்னொரு பைப்பை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், கீழோடி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டர் தண்ணியை வந்து வெளியில எடுத்துரும். ஓகேவா? ஒரு நிமிஷத்துல 9 லிட்டர் தண்ணியை இந்த பைப்பு உள்ள கொட்டும், இன்னொரு பைப் என்ன பண்ணும்னா 7 லிட்டர் தண்ணியை வெளியில எடுத்துருது. ஓகேவா? தென் இன் ஹவு மெனி ஹவர்ஸ் வில் த டேங்க் பி ஃபில்டு? அப்போ எத்தனை மணி நேரத்துல இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு காலி தொட்டி 6600 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. ஏ குழாயிலிருந்து 9 லிட்டர் பெர் நிமிடம் என்ற விகிதத்தில் தண்ணீர் தொட்டிக்குள் பாய்ந்து 7 லிட்டர் பெர் நிமிடம் என்ற விகிதத்தில் பி குழாய் மூலம் தண்ணீர் இறைக்கப்பட்டால் எவ்வளவு மணி நேரத்தில் தொட்டி நிரப்பப்படும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு தொட்டி இருக்கு, தொட்டியோட கெப்பாசிட்டி 6600 லிட்டர். தொட்டியில ஃபர்ஸ்ட் ஒரு பைப் வச்சிருக்கேன், அது ஏங்கிற பைப்பு. ஒரு நிமிஷத்துக்கு 9 லிட்டர் இது ஃபில் பண்ணும். தொட்டிக்கு அடியில் ஒரு பைப் இருக்கு, பின்னு ஒரு பைப்பு. ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டர் தண்ணியை வெளியில வந்து இறைச்சி விட்டுரும். ஓகே, அப்போ எத்தனை மணி நேரத்தில் இந்த தொட்டி வந்து ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல 2 பைப்பையும் நான் திறந்து விடுறேன். ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது இந்த தொட்டிக்குள்ள எத்தனை லிட்டர் தண்ணி இருக்கும்? இந்த பைப்போட ஏங்கிற பைப்பையும் நான் திறந்து விட்டுருக்கேன், பிங்கிற பைப்பையும் நான் திறந்து விட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது ஏங்கிற பைப்பால 9 லிட்டர் தண்ணி ஃபில் ஆயிருக்கும், அதே சமயம் பிங்கிற பைப்பால 7 லிட்டர் தண்ணி வந்து வெளியே போயிருக்கும். அப்படிதானே? அப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது ஏங்கிற பைப்பால 9 லிட்டர் தண்ணி ஃபில் ஆயிருக்கும், பிங்கிற பைப்பால தண்ணி வெளியே போயிருக்கும். ஸோ -7. அப்போ அந்த தொட்டியில எனக்கு எத்தனை லிட்டர் ஃபில் ஆயிருக்கும்? 2 லிட்டர் தண்ணி தான் ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு ஃபில் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணி ஃபில் ஆகும்? 2 லிட்டர் தண்ணி தான் ஃபில் ஆகும். ஆனா அதுல எனக்கு எவ்வளவு ஃபில் பண்ணணும்? 6600 தானே. ஸோ 6600 லிட்டர் வந்து நான் ஃபில் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் தான் என்னால தொட்டியில வந்து ஃபில் பண்ண முடியுது. ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் தண்ணி ஃபில் பண்ணுது அப்படின்னா 6600 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6600 டிவைடட் பை 2 கிடைக்குமா? இந்த எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6600 = 2 × எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸ் = 6600 டிவைடட் பை 2 கிடைக்கும். அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? 3300 நிமிஷம் ஆகும்.
ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் தண்ணி தான் ஃபில் பண்ணுது அப்படின்னா 6600 லிட்டர் தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு 3300 நிமிஷம் வந்து ஆகும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, மணி நேரத்தில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அவர்ஸில் கேட்டிருக்காங்க. நான் கண்டுபிடிச்சது என்னது, மினிட்ஸு. ஓகேவா, ஸோ இது அவர்ஸாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 3300 டிவைடட் பை 60. நான் கட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 0 கட் ஆகிரும். 5 6 30, 5 6 30. ஓகேவா, ஸோ 55 மணி நேரம் ஆகும் அந்த 6600 லிட்டர் தொட்டியை வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கு 55 மணி நேரம் ஆகும். 55 மணி நேரம்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, புரியுதா? ஸோ இதில் வந்து சின்ன கான்செப்ட் தான். 2 பைப் இருக்குது, ஒரு பைப்பு ஃபில் பண்ணோம், இன்னொரு பைப்பு எம்டி பண்ணோம். இதோட கெப்பாசிட்டி நிமிஷத்துக்கு 9 லிட்டரு, இதோட கெப்பாசிட்டி நிமிஷத்துக்கு 7 லிட்டரு. அப்போ என்ன பண்ணோம், நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் தான் ஃபில் ஆகும். அப்போ 6600 லிட்டர் ஃபில் ஆகுறதுக்கு 3300 நிமிஷம் வேணும். எனக்கு கேட்டிருக்கிறது மணி நேரத்தில். ஸோ டிவைடட் பை 60 போட்டேன் அப்படின்னா எனக்கு எத்தனை மணி நேரத்தில் இது ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the ratio of the efficiency of A, B, C is 4:5:3. Working together they can complete the work in 25 days. A and C together will complete 35% of the work in. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ABC 3 பேர் இருக்காங்க. ஏயோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணிடுவான். ஒரு கேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 கேக் பண்ணுறான். சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் தான் பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 25 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஏ அண்ட் சி மட்டும் வேலையை 35% ஒர்க்கை மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏ மற்றும் சி, ஏபிசி ஆகியோர் செயல்திறனின் விகிதம் 4:5:3. ஒன்றாக வேலை செய்தால் அந்த வேலையை 25 நாட்களில் முடிக்க முடியும். ஏ மற்றும் சி ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த வேலையில் 35% மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், என்னது, ஒர்க் டன், அதாவது செய்யப்பட்ட வேலை இல்லைன்னா செய்து முடிக்கப்பட்ட வேலைங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டைம் இன்ட்டு எஃபிஷியன்சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ செய்து முடிக்கப்பட்ட வேலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நேரம் இன்ட்டு திறனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ செய்து முடிக்கப்பட்ட வேலை பாருங்க, இப்போ எவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா, எவ்வளோ வேலை செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் 35% ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இங்கே செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலை எவ்வளோ இருக்கு, ஸோ செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலை ஈக்குவல் டு நேரம். நம்ம கையில எவ்வளோ நேரம் இருக்கு, 25 நாள். நமக்கு கொடுத்துருக்க டார்கெட் எவ்வளோனா 25 நாளைக்குள்ள வேலையை முடிக்கணும். ஓகே, ஸோ 25. திறன் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 25 நாளைக்குள்ள முடிப்பாங்க. அப்போ அந்த 25 நாளைக்குள்ள இந்த 3 பேரோட எஃபிஷியன்சியும் இருக்குமா? அப்போ இங்க இருக்கக்கூடிய திறன் எவ்வளவு, அந்த அந்த குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறன் எவ்வளவு, இவங்க 3 பேரோட திறனும் சேர்ந்தது தான் அந்த திறன். அப்போ 5 4 9, 9 3 12. அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய திறன் எவ்வளவு, 12. ஓகேவா, நம்ம கையில் இருக்கக்கூடிய திறன் எவ்வளவு, 12. ஓகேவா, ஸோ இங்கே டோட்டலாக செய்யக்கூடிய வேலை எவ்வளோன்னா 20 நேரம் இன்ட்டு திறன். ஸோ 25 இன்ட்டு 12. அப்போ மொத்தமாக செய்யக்கூடிய வேலை என்ன வரும், 25 இன்ட்டு 12. ஆன்சர் எவ்வளவு, 300 வருமா? ஸோ 25 இன்ட்டு 10 உங்களுக்கு எவ்வளோ வரும், 250. அடுத்து ஒரு 2 இருக்குது, 250 + 50 300. அவ்வளோதான். அப்போ மொத்தமாக எனக்கு செய்யக்கூடிய வேலை என்னன்னா 300 இருக்கக்கூடிய வேலையை செய்யணும். அதாவது 300 கேக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த 300 கேக்கு பண்ணுறதுக்கு நான் 3 பேரை வேலைக்கு வச்சுருக்கேன். ஏபிசின்னு 3 பேரை வேலைக்கு வச்சுருக்கேன். 3 பேரோட திறன் எவ்வளோனா, ஏ ஒரு நாளைக்கு 4 கேக்கு தான் பண்ணுவான், பி ஒரு நாளைக்கு 5 கேக்கு பண்ணுவான், சி ஒரு நாளைக்கு 3 கேக்கு தான் பண்ணுவான். இப்போ ஒரு நாளைக்கு அப்போ எனக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க, இவங்க 3 பேரும் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை கேக் செஞ்சு முடிப்பாங்க, 5 4 9, 9 3 12. அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு செய்யக்கூடிய வேலை எவ்வளவு, 12 கேக் பண்ணுவாங்க. அப்போ 25 நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க, 300 கேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ இது எல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எழுதி எக்ஸாம்ல இந்த இடத்துல பார்த்த உடனேயுமே நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க மொத்த வேலைங்கிறது 25 × 12 300ன்னு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் சியும் தான் வேலை பார்க்குறான், ஆனா 35% வேலை மட்டும் எனக்கு முடிச்சா போதும். ஏயும் சியும் சேர்ந்து 35% வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 300 கேக் பண்றதுங்கிறது எனக்கு எத்தனை சதவீதம், 100% ஒர்க்கு தான் 300 கேக் பண்றது. அப்போ 35% ஒர்க்குங்கும் போது எவ்வளவு வரும், 300 × 35 / 100ன்னு போடுவீங்களா? ஸோ 0 0 கட் ஆகிரும். ஸோ 35 × 3 உங்களுக்கு எவ்வளவு, 105 கேக்கு பண்ணால் போதும்.
ஓகேவா? இந்த கொஸ்டின் படி எனக்கு 35% வேலை மட்டும் முடிச்சா போதும். ஸோ 300 கேக்ல 35%ங்கிறது எவ்வளவு? 105 கேக்கு. இந்த 105ங்கிற வேலையை மட்டும் முடிக்கணும். அது யார் முடிக்கணும்? ஏயும் சியும் மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஓகேவா? அப்போ ஏயும் சியும் மட்டும்னா ஏயோட திறன் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 கேக் பண்றான். சியோட திறன் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 3 கேக் பண்றான். இப்போ நான் ஏயையும் சியையும் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா ஏ இன்னைக்கு வந்து 4 கேக் பண்ணிடுவான், சியும் இன்னைக்கு வேலைக்கு வருவான். அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் நாள் ஏயும் சியும் தான் நான் வேலைக்கு கூப்பிட்றேன். ஓகேவா? ஸோ ஏசி 2 பேரும் தான் வேலை பார்க்க போகிறாங்க. இவன் ஒரு 4 கேக் பண்ணி தருவான், இவன் ஒரு 3 கேக் பண்ணி தருவான். அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை கேக் பண்ணிடுவாங்க? ஒரு நாளையில் 7 கேக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? டோட்டலாக அவங்க டார்கெட் எவ்வளவு? 105 கேக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணாங்கன்னா 105 கேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 105 டிவைடட் பை 7. ஸோ ஆன்சர் எவ்வளவு? 15. அப்போ ஏயும் சியும் அந்த 35% ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். 15 நாளுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஒரே கான்செப்ட் தான். மேலே பார்த்தோம் இல்லையா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ அதுவும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஒரே கான்செப்ட் தான் வரும். ஓகே, ஸோ கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேசிக் எதுவும் தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல A to Z எல்லாமே டீச் பண்ணிருப்போம் நாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த இந்த கொஸ்டின்ல பாருங்க, by how much percentage 3/4 of 32 is lesser than 4/6 of 96? ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இப்போ நான் உங்ககிட்ட வந்து 4 வந்து 8 விட எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 8ல இருந்து 4 கழிச்சிட்டு ஸோ டிவைடட் பை 8 போட்டு இன்ட்டு 100 போட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொண்டு வந்துருவீங்க. ஸோ அதே தான் இங்க ஹோல் நம்பரா கொடுக்காம 3/4 of 32 வந்து இதை விட எவ்வளவு கம்மியா இருக்கு, அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 3/4 of 32 வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நாள் 4, 8 நாள் 12, ஸோ 24 கிடைக்கும். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 6 16 6 96, ஸோ 16 நாள் உங்களுக்கு என்ன வரும்? 64 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ 24, இதோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 64. இப்போ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா இந்த 64 விட 24 எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளவு கம்மியா இருக்கு? ஒரு 40 கம்மியா இருக்கா? 64 மைனஸ் 24, ஸோ ஒரு 40 கம்மியா இருக்கு. எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்கல, எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை மேலே போடணும். பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். யாரில் இருந்து கம்மியாக இருக்கானோ அவனை கீழே போடணும். ஸோ 64 இருந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 64 கீழே. ஓகேவா? ஸோ பகுதியில் 64 போட்டாச்சு. எவ்வளவு கம்மியாக இருக்கோ அதை தொகுதியில் போடணும். ஸோ அது 40 பெர்சன்டேஜா, அதனால இன்ட்டு 100 போடணும். ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ 10 நாள் 40, 16 நாள் 64. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4 நாள் 16, 25 நாள் 100, ஸோ 250/4 வரும். ஸோ 6 நாள் 24, திருப்பி 2 நாள் 8, 5 நாள் 20. ஸோ 62.5% வந்து கம்மியாக இருக்கும். 62.5%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் த கிவன் டூ சைன்ஸ் வாட் வில் பி த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் 1 and 2 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ இதில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? அதே மாதிரி இதுலையும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 45 மைனஸ் 15 இன்ட்டு 30 டிவைடட் பை 10 ப்ளஸ் 25. ஓகே, ஸோ ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸும் மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸையும் தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இங்க பிராக்கெட் உள்ள ஆஃப் உள்ள, ஸோ டிவிஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 30 டிவைடட் பை 10 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். ஸோ இதோட வேல்யூ என்னது? 3ன்னு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனுங்கும் போது 15 இன்ட்டு 3 என்னது? 45. ஸோ 45 மைனஸ் 45 ப்ளஸ் 25 இருக்கும். ஸோ 45 எனக்கு கேன்சல் ஆகிரும். ஆன்சர் என்ன வரும்? இதோட ஆன்சர் 25ன்னு கிடைக்கி. ஸோ ஆப்ஷன் வாங்க. ஸோ இதில் மட்டும்தான் 25 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து இருக்கிறத நாம் வந்து செக் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ அடுத்து இருக்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சாலும் இங்கே இருக்க 4 ஆப்ஷனில் பாருங்கள், இது மட்டும் தான் 25ல் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு வேல்யூ கண்டிப்பாக 51 தான் இருக்கும். நீங்கள் வேணால் கண்டுபிடிச்சி பாருங்கள். 6 இன்ட்டு 9 மைனஸ் 5 ப்ளஸ் 8 டிவைடட் பை 4. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் தானே இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸும், மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸும் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 9 6 54. இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் 5 ப்ளஸ் 2. ஓகே, ஸோ டிவிஷன்
மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ டிவிஷன் போடும்போது 2, மல்டிப்ளிகேஷன் 54. ஸோ 56 - 5 51. அடுத்து கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. இல்லைனா ஃபர்ஸ்ட் இது மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மிரர் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்தை ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அதோட பிம்பம் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் கண்ணாடி வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன், லெஃப்ட்டில் உள்ளது எல்லாமே ரைட்டுக்கு போகும், ரைட்டில் உள்ளது எல்லாமே லெஃப்ட்டுக்கு வரும். அந்த படமும் லெஃப்ட் ரைட்டு மாறும். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஹெக்ஸகன் இருக்கு இல்லையா, இங்க இருக்க ஹெக்ஸகன் உங்களுக்கு எங்க வந்துடும், ரைட்ல வந்துடும். ஸோ இந்த படத்துல பாருங்க ரைட்ல ஹெக்ஸகன் இருக்கு. ஸோ மற்ற எல்லா இந்த ஆப்ஷனில் தப்பு, ஏன்னா ஹெக்ஸகன் ரைட்டில் வரணும். ஓகே, ஸோ இதனால் இந்த மூணாவது ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்லேயே ஹெக்ஸகன் அங்கே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நாம் என்ன பண்ணலாம், அடுத்து இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வரும். ஸோ இங்கே கரெக்டாக தான் இருக்குது, இது இந்த பக்கம் வந்துடும். ஸோ அடுத்த படத்துலையும் உங்களுக்கு கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த படத்தில் தப்பு. ஸோ இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது இப்போ. ஸோ அடுத்து நாம் என்ன பண்ணணும், இது ரெண்டில் நாம் பார்க்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டில் பார்க்கும்போது இது வந்து நமக்கு எங்கே வந்துடும், இது வந்து இங்கே வந்துடும். இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது இந்த பக்கம் ரைட்டில் வரும். ஸோ இங்கே கரெக்டாக ரைட்டில் கொடுத்துருக்காங்களா, இங்கே ரைட்டில் உள்ள இந்த டைமண்டு இங்கே லெஃப்ட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இதில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த டைமண்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இதுலேயும் இதுவும் டைமண்டும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலாவது ஆப்ஷன்லேயும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ சில டைம் நம்ம ஒரு படம் மட்டும் ஒரு இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டே அடுத்த இதை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த இதில் பாருங்கள், இந்த கோடு நமக்கு ரைட்டில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட்டில் வரணும். ஸோ லெஃப்ட்டில் இதில் கரெக்டாக வந்துருச்சா. ஸோ அடுத்து வேறு என்னது, இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வரணும், இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வரணும். ஸோ இந்த படத்துலேயே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஓகே, ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு வாங்க. இந்த படத்தில் வந்து என்னது இருக்குது மிஸ்டேக்கு. ஸோ இங்கே மிஸ்டேக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பாருங்கள், இந்த கோடு இங்கே இப்படி இருக்குது, இங்கே வந்து அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இப்படி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும்போது இந்த மாதிரி மாறும், அப்படி தானே. ஸோ உள்ளே இருக்க கோடு வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ரெண்டாவது ஆப்ஷன் தப்புன்னு எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதில் இந்த இடத்த தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்த தப்பாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி இருக்குது, இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மேலே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் லாஸ்ட் படத்தில். ஸோ இங்கே வரணும் அது, அப்படி தானே. ஸோ அவங்க வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்த தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரியுது. அந்த படத்தை வச்சு நீங்கள் கரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கண்ணாடியில் காட்டுற மாதிரி அப்படி இருக்குது. லெஃப்ட்டில் உள்ளது ரைட்டுக்கு, ரைட்டில் உள்ளது லெஃப்ட்டுக்கு அப்படி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்கிறது, இந்த பக்கம் கரெக்டாக வந்திருக்கா. அடுத்து இங்கே இப்படி இருக்கிறது, எனக்கு இந்த பக்கம் இங்கே வந்துடும். இங்கே லெஃப்ட்டில் உள்ளது எனக்கு ரைட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்டில் உள்ளது ரைட்டுக்கும், ரைட்டில் உள்ளது லெஃப்ட்டுக்கும் போகும். அவ்வளோதான் மிரர் இமேஜில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பெட்டை வந்து 122ன்னு கோட் பண்ணுறோம், கேபை வந்து 37ன்னு கோட் பண்ணுறோம். அப்போ ஆடை வந்து எப்படி கோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கலாமா நம்ம. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு A to Z வரைக்கும் நம்பர் ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ABCD எழுதிருங்க. ஓகே, ஸோ பெட்டுக்கு வந்து 122, பியோட வேல்யூ எத்தனை 2, ஈயோட வேல்யூ எத்தனை 5, டியோட வேல்யூ எத்தனை 4. இது மூணையும் வச்சு நான் 122ன்னு கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம், இது மூணையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 122 வரப்போகிறது இல்லை. வேறு என்ன பண்ணலாம், இதை வச்சு 122 கொண்டு வரணும்னா இது மூணையும் மல்டிப்ளை பண்ணாலும் 122 வரப்போகிறது இல்லை. ஒன்று வேறு என்ன வழி இருக்குது, ஸ்கொயர் பண்ணணும் இல்லைனா கியூப் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணாலும் 122 வராது, ஏன்னா 122ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 25, இதை ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 4 + 25 16, 29, 29 6 35, 35 10 45. ஸோ இந்த கான்செப்டும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ வேறு என்ன பண்ணியிருக்கலாம், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி பார்ப்போமா. ஆட் பண்ண என்ன வரும், 5 4 9, 9 2 11. ஓகே, ஸோ 11 ஸ்கொயர் உங்களுக்கு எவ்வளவு 121. அடுத்து என்ன பண்ணலாம், அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 122 கிடச்சிருமா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கான்செப்ட் புரியுதா. இந்த நம்பர் எல்லாத்துக்கையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேபுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். சினா என்னது 3, ஏனா 1, பினா 2. ஸோ 3 1 4, 4 2 6. ஸோ எவ்வளோ வரும், 6 வருதா. 6 ஸ்கொயரு, அது கூட ஒரு +1, 36 + 1 37ன்னு கிடைக்கும். ஸோ வந்துருச்சா. ஸோ அதே கான்செப்ட் தான் ஆடுக்கு. அப்போ என்ன வரும், ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 4, 1 + 4 + 4. ஸோ உங்களுக்கு என்ன வரும் 9. ஸோ 9 ஸ்கொயர் + 1ன்னு ஆன்சர் வரும். 9 ஸ்கொயர் வந்து 81, 81 + 1 82. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 82. ஸோ ஆப்ஷன்
இதுதான். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லாஜிக் யோசிக்கணும். ஆட் பண்ணால் வரப்போகிறது இல்லை, அப்போ ஸ்கொயர் பண்ணலாமா, ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணலாமான்னு பாருங்கள். ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி வரலன்னா அந்த நம்பரை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு லாஜிக்கில் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள் 812, 879, 947 இவங்க 3 பேருக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி 648, 715, 783 இவங்க 3 பேருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இதே ரிலேஷனில் எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் எப்படினாலும் யோசிக்கலாம். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதை கொண்டு வரலாம், இல்லை இது ரெண்டையும் எடுத்துகிட்டுனாலும் இதை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ எப்படினாலும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதை கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 812, 879. ஸோ 9 2 11, 7 1 8, 8 2 16, 1681 வருது. ஸோ இதை எதாலையுமே என்னால் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணாலாவது நான் 947 வரும்னு கொண்டு வரலாம். ஸோ அப்போ நான் இது ரெண்டையும் எடுத்து இதை கொண்டு வர முடியல. ஸோ 2யும் 3யும் எடுத்துகிட்டு நான் 1 கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 879, 947, 9 7 16, 2 9 9 18, 1826 வருது. இந்த 1826 நான் 812 மாற்றணும். அப்போ நான் 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 600 சம்திங் வந்துடும். ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 9 2 18, ஸோ 13 2 26, 913 வருது. கிட்டத்தட்ட வந்துட்டேன். இங்கே 812 இருக்குது, எனக்கு 913 இருக்குது. அப்போ 913லேருந்து எதை கழிச்சா எனக்கு 812 வரும்னு பாருங்கள். 0 101. ஓகே, ஸோ இதிலிருந்து 101 கழிச்சா எனக்கு 812 வருது. ஓகே, ஸோ அப்போ என்ன லாஜிக் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 101 கழிச்சாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கி. அதே லாஜிக்கை இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ 715, 783, 5 3 8 9 4. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 2 14, 4 2 8, 9 2 18. இங்கே என்ன இருக்குது? 648. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 101 மைனஸ் பண்ணணும். ஸோ 9ல் 1 போனால் 8, 4, ஸோ 648 ஆன்சர் வந்துடுது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 101 கழிக்கணும். கழிச்சா 648 வந்துடும். அப்போ எந்த ஆப்ஷனில் இதே லாஜிக் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ எந்த இதில் வந்து இதே லாஜிக் வந்து அப்ளை பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லாஜிக்கில் தான் ஆன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு லாஜிக்கும் யோசிக்கலாம். இது 3ஐயும் எடுத்துக்கோங்க. 812, 879, 947 இது ஒரு நம்பர் சீரிஸ் மாதிரி இருக்கா? இதுக்குள்ளே என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்கள். 79 - 12 67. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 67. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 947 - 879. 17ல் 9 போனால் 8. அடுத்து என்ன இருக்குது? 13ல் 7 போனால் 6, 68. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 67, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 68. அதே மாதிரி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 67 பாருங்க. ஸோ இதையும் ஒரு நம்பர் சீரிஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. 648, 715, 783. ஸோ இங்கே என்ன வரும்? 715 - 648 7, ஸோ 6 67. அடுத்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 68. ஸோ இதுக்கு லாஜிக் இப்படி தான். இதான் இந்த ஒரு ஆன்சர் தான் நம்மளால் சொல்ல முடியாது. எப்படினாலும் லாஜிக் யோசிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட என்ன பண்ணலாம்னா இன்னொரு லாஜிக் கூட யோசிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு நான் யோசிச்சது 2 லாஜிக் யோசித்தேன். ஒன்று வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 101 கழிக்குது. இன்னொன்று என்னென்னா நம்பர் சீரிஸ் மாதிரி அசியூம் பண்ணோம்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 67, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 68. அப்போ அடுத்தடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 67 68ன்னு வந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கரெக்டு. ஓகே, ஸோ எதில் 67 68 வருதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15ல் 8 போனால் 7. ஸோ இதுலையும் 9ல் 2 போனால் 7 வருது. ஸோ இந்த ஆப்ஷனில் 14ல் 6 போனால் 8 வருது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். 9ல் 2 போனால் 7, ஸோ 7ல் 1 போனால் 6. இங்கே 17ல் 9 போனால் 8, ஸோ 6, 67 68 இதில் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன லாஜிக்கை விட ரெண்டாவது ஒரு லாஜிக் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா இதை பார்க்கும்போது கொஞ்சம் நம்பர் சீரிஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஈஸியாக லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தூரம் யோசிச்சு லாஜிக் கண்டுபிடிக்க முடியலைன்னா கொஞ்சம் நம்பர் சீரிஸ் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் இது என்ன தப்பு அப்படின்னு பாருங்கள். 15ல் 8 போனால் 7. அடுத்து இங்கே என்ன இருக்கும்? 8, 8ல் 2 போனால் 6. அடுத்து இங்கே என்ன இருக்கும்? 13ல் 5 573 - 495. 13ல் 5 போனால் 8. அடுத்து இங்கே என்ன இருக்கும்? 16, 16ல் 9 போனுச்சுன்னா என்ன வரும்? 7 வரும். அப்படி தானே? ஸோ 78ன்னு வருது. 68க்கு பதிலாக 78 வருது. ஸோ அதனால் இது தப்பு. ஸோ 495 + 78 3, 9 8 17, ஸோ 573. கரெக்டாக 67 68 தான் நம்ம லாஜிக்கு. ஆனால் இங்கே 67 78ன்னு வருது. அதனால் இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணது என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஜிடி டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199. ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 800+ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னும் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஓவராலாக 800 கிட்ட கொண்டு வந்துருவாங்க எப்படியும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199 தான். நீங்கள் ஒரு டைம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதுலேயும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய 2024 ஓகேவா? ஸோ 1 மந்த் தான் இருக்குது. ரயில்வேலேருந்தும் சரி, எஸ்எஸ்சிலேருந்தும் சரி அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும். கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல்லாம் இன்னும் நம்ம சேனல்லையும் குரூப்லையும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.